தமிழ்நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடி காலத்தில் கைதுகளும் அவதூறுகளும் மக்களுக்கு எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை. தமிழ்நாடு இன்று காவிரி நீர் உரிமை, மேகதாது அணை, ஒன்றிய அரசின் அரசியல் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. இத்தகைய காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் மோதிக்கொள்வதும், அவதூறு அரசியலில் ஈடுபடுவதும், அதற்கு பதிலாக கைது அரசியலை மேற்கொள்வதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. அவதூறு பேச்சும் தேவையற்றது, கைதும் தேவையற்றது. இந்த இரண்டு நிகழ்வும் மக்களின் உரிமை போராட்டங்களை பின்னுக்கு தள்ளுபவையே. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்கள் தனது கண்டன உரையில் பயன்படுத்திய மாண்பிற்கு குறைவான வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல. தனிநபர் தாக்குதல்கள் காவிரி சிக்கலுக்கோ மேகதாது அணை பிரச்சினைக்கோ எந்த தீர்வையும் தரப்போவதில்லை. அந்த வகையில் அவரது பேச்சு கண்டனத்துக்குரியதுதான். அதே நேரத்தில் அந்த பேச்சுக்காக எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதும் ஜனநாயக அரசியலுக்கு ஏற்றதல்ல. அதுவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய அடக்குமுறை செயலாகும். காவிரி நீர் உரிமையும் மேகதாது அணை அச்சுறுத்தலும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பிரச்சனைகளாக இருக்கும் இந்த நேரத்தில் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையான அரசியல் நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. இந்த அவசியத்தை ஆளும் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து வருவது மிகுந்த வருத்தத்துக்குரியது ஒன்றாக இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடவிருக்கும் காலகட்டத்திலும் தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் சூழலிலும் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தவறான முன்னுதாரணமாகும். சட்டமன்ற விவாதங்கள் நடைபெற வேண்டிய நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது சட்டமன்றத்தின் இயல்பான செயல்பாட்டையே பாதிக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. திரு உதயநிதி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் சட்டமன்ற கூட்டத்தொடரும் காவிரி தொடர்பான அரசியல் சூழலும் முடியும் வரை கைது நடவடிக்கையை தள்ளி வைத்திருக்க முடியும். இது காவிரி பிரச்சனையோ மேகதாது அணை பிரச்சனையோ தீர்க்காது. மாறாக இது தனிநபர் வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடாகவே தோன்றுகிறது. இன்று ஆபாசமாக பேச்சுக்களும் அருவருப்பூட்டும் பதிவுகளும் அரசியலில் இயல்பாக்கப்படும் அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் விமர்சனங்களுக்கே கைது நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையும் உருவாகி இந்த இரு போக்குகளுமே ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவளாய் கருத்துக்கு எதிராக கருத்து, அவதூறுக்கு எதிராக நீதிமன்றம் என்ற ஜனநாயக வழிமுறையை விட்டுவிட்டு கைது அரசியலை முன்னிறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆளும் தாவேக அரசையோ முதலமைச்சரையோ நோக்கிய அவதூறுகள் கைது நடவடிக்கைக்குரியவை எனில் அதே சட்ட அளவுகோல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட வேண்டும். அரசியல் சாசனத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படை தத்துவம் நடைமுறையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த சமநிலை பின்பற்றப்படாத போது தமிழ்நாடு காவல்துறையும் அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்ற கேள்வி இயல்பாகவே எல்லோருக்கும் எழுகின்றது. அதிகாரம் சட்டத்தின் அடிப்படையில் அல்லாமல் அரசியலின் வசதிக்காக பயன்படுத்தப்படுவதாக மக்கள் கருதும் சூழலை அரசு ஒருபோதும் உருவாக்கக்கூடாது. கர்நாடகத்தில் காவிரி பிரச்சனை எழும்போதெல்லாம் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, முன்னாள் மற்றும் தற்போதைய முதலமைச்சர்கள் கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து ஒரே குரலில் பேசுகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று வரை அனைத்து கட்சி கூட்டமோ ஒருங்கிணைந்த செயல் திட்டமோ உருவாக்கப்படவே இல்லை. மாறாக தனிநபர் மோதல்களும் கைது அரசியலும் காவிரி உரிமை போராட்டத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற இந்த சூழல் கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசுக்கும் பாஜக போன்ற ஆதிக்க அரசியல் சக்திகளுக்கும் சாதகமாக அமைகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளும் அரசும் பிரதான அரசியல் கட்சிகளும் இன்று வழங்கும் செய்தி என்ன? ஒற்றுமையின்மை, தனிநபர் வெறுப்பு, அரசியல், பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் அடக்குமுறைகளை மட்டுமே முன்வைக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்கு பதிலாக அவரை சட்டமன்றத்தில் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அவதூறு குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெறட்டும். சட்டம் தனது கடமையை செய்யட்டும். ஆனால் ஜனநாயக அரசியலை கைது அரசியலால் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் திரு உதயநிதி அவர்களும் தனிநபர் அவதூறு அரசியலை கைவிட்டு திராவிட இயக்கத்தின் அரசியல் மாண்பிற்கு ஏற்ற வகையில் கருத்தியல் அடிப்படையிலான விமர்சனங்களையே எதிர்காலத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதை கண்டனத்துடன் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது அக்கறை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் சமூக அமைப்புகளும் ஒரே கோரிக்கையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும். காலம் இதுதான். காவிரி, மேகதாது, தமிழ்நாட்டு உரிமைகள் ஆகியவை தனிநபர் காட்டிலும் மேலானவை. அவற்றை முன்னிறுத்தும் மக்கள் ஒற்றுமையே வரலாறு நினைவில் வைத்திருக்கும். அவதூறுகளையும் அடக்குமுறைகளையும் அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்களை கைது செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவரை உடனடியாக விடுதலை செய்து சட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றத்தின் வாயிலாக தாவேக அரசு மேற்கொள்ளுவதே உரிய வழிமுறையாகும். அதே வேளையில் அரசியல் கருத்து மோதல்கள் தனிநபர் இழிவுபடுத்தலாக மாறாமல் மக்களின் நல் மற்றும் தமிழ்நாட்டு உரிமைகளை மையப்படுத்தி ஜனநாயக அரசியலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம் இந்த நேரத்தில். எனவே மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளும் மாண்புற செயல்பட வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது அரசியலில் மிக மிக முக்கியமான ஒன்று.